தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டு வந்து கூடி ஒரு தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுடைய வீட்டுக்காரர் வந்து பேசினா ஆத்தா ஐஸ்வரி பேச வைத்தா என்னை பெத்தம்மா வாங்க இறங்கி வாங்க என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி மாரியாத்தா வாத்தா என் தாய் வா நான் சாகுறதுக்கு முன்னாடி அவ கூட சண்டை வந்துச்சுல தான் ஞாபகம் இருக்காத்தா தேவையில்லாமல் சண்டை விட்டேனா அவனை எப்படி வச்சிருந்தீங்க கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி உசுருன்னு சொல்லுவீனா உன்னை கையில் வச்சு தாங்குறேன்னு சொன்ன புருஷன் நான் நம்ம பிள்ளை பிறந்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டி எல்லாருக்கும் என்னென்ன வாங்கி கொடுத்தி தேவையில்லாம ஏங்க இப்படி சண்டை போட்டுட்டு அவனோட ஏங்க நீங்க சண்டை போட்டேன்னு கேட்டியா அவனோட வீணா பண்ணோட போய் சண்டை போட்டு அவன் எதுவும் நம்மளுக்கு பண்ணிவிடுவேங்க நீங்க தேவையில்லாம போகாதீங்க அவன் கூட சேராதீங்கன்னு சொல்ல சொல்ல போனீங்கன்னு கேட்டியா நீ நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருந்து பழகுங்க தேவையில்லாத வம்பு இழுக்கிறாங்க நீ அவன் கூட சேர்ந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னியாக்கா சொன்னேன் சண்டையை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து அப்போவே நல்ல மாதிரி பேசினேனா நீ அப்போ சொன்னையில சண்டை அப்படி போட்டு எதுக்கு இப்போ பேசுகிறேன்னு கேட்டியான்ட்ட வா ஒரு இடத்துக்கு போயிட்டு விழுந்துனேன் சரியா நான் உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன் சரியாத்தா ஏன் சொல்லாம எதுக்கு சொல்லாமல் போட்டு நீ விழுற நரகம் என் பிள்ளைக்கு தாப்பஸ்தானம் இல்லை அவன் பிறக்கும் போதே சரியா உன் கரில் தரிக்கிறப்பயே எனக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஞாபகம் இருக்கா இதோ என் பிள்ளையை பார்த்துட்டு சாவன்றது சரியாத்தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து காப்பி சாப்பிட்டோம் முடியும் சரியா ஊட்டி உப்புற குடிச்சு தள்ளிட்டேன் சரியா தாயி போயிட்டு இருக்கப்ப வேகத்தில் பிடிச்சி தள்ளிவிட்டேன் எதுக்கு தள்ளு அன்னைக்கு சண்டையில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணினேன் இல்லை சொன்னேன் சரியா உன்னே நான் நினச்ச இந்த நிமிஷமே எல்லாம் பண்ணி பிடிவேன் நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிட்டேன் கேட்டேன்னா இல்லையா நான் பண்ணிடுவேன் ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொன்னேன் நீ அவ்வளோ பெரிய ஆளாக நான் கேட்டினா கேட்டில்ல அது பழி வாங்குறதுக்கு இப்படி நம்மளை எதுவும் செஞ்சு முடிவேன் அப்படின்னு இவனை நம்ம காலி பண்ணிட்டா ஒன்றும் தெரியாமல் போயிடும் அதுக்காகவே கொஞ்ச நாள் கழித்து எங்களை ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து பழைய பேசினேன் பழைய அப்படி தெரியுமா நம்மளுக்கு எந்த வம்பு அந்த வம்பவே அவன் காட்டிக்கல அந்த சண்டையே அவன் காட்டிக்கல திரும்ப நல்ல மாதிரி பேசாமத்தே இருந்தது திடீர்னு வந்ததே வந்து சேர்ந்தேன் அவன் வந்து அதையும் சொல்லி வான்னு போன் அடிச்சுக்கிட்டு வான்னு நல்ல மாதிரி பேசாமல் இருந்தேவன் நல்ல மாதிரி கூட்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து அவனை காரியத்தை முடிச்சிடணும்னு சொன்னேன் சரியா இன்னொருத்தன் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தன் சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட சண்டை வந்துச்சேதா ஆமாம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு எல்லாம் சேர்ந்து பார்த்த வேலை சரியா அவன் பார்த்து விட்ட வேலைதே என் உயிர் எடுத்துக்க இன்றைக்கி என் பொண்டாட்டி இப்படி விட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து என் பொண்டாட்டி நீ இப்படி என்னை கட்டி ராணி மாதிரி வாழ வச்சுட்டு இன்றைக்கி நீ போயிட்டேயே நான் போய் ஒரு சனியன்ட்ட பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த சனியை கட்டி வைக்கவா நீ என்னை கட்டிக்கிட்டு போனேன்னு கேட்டேன் இன்றைக்கி அவன் போட்டு என்னை படுத்தி படுகொலியில் தள்ளுறேனே என்னை ஏளனம் சொல்ல பேசுகிறேனே என்னை போட்டு சித்திரவதை படுத்துறேனே நீ இருந்திருந்தா இந்த சித்திரவதை இருக்குமா என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன் கருப்பாக இருந்தாலும் என் பொண்டாட்டி கலையாக இருப்பான்னு சொல்லுவேன் சொன்னீங்களா சொன்னீங்களா இன்னைக்கு என் பொண்டாட்டி அழுகுறான் என் பொண்டாட்டி இன்னைக்கு வந்து உட்காந்து என் புருஷன் வந்துட்டா நான் இப்போயே ஓடியாந்துன்னு சொல்லி அழுகுறான் ஓடியாந்து என் புருஷனை கட்டி பிடிச்சி அழுகணும்னு சொல்கிறான்
என் புருஷன் நான் கட்டி பிடிச்ச கதறணும். மார்கழித்தோட கிடந்து என் புருஷன் நான் கட்டி பிடிச்ச அழுகணுமே கதறா என் பொண்டாட்டி. இந்த பாருங்க உங்கள் பிள்ளை நிற்கிதே, இந்த பிள்ளைய நீங்கள் பாருங்க உங்கள்கிட்ட பிள்ளைங்கன்னு சொல்லணும்னு என் பொண்டாட்டி அழுகுறான். என்னை கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துச்சுட்டாங்க. தெரியாதாயி? எதுவுமே நான் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அவங்க காட்டி நான் புரிய குடிப்பி பேசாமல் நான் விட்டுற மாட்டேன். இதே சம்பவம் அவங்களுக்கு நடக்கிறப்ப நீ தெரிஞ்சுக்க. அந்த புருஷன் உண்மையா நம்மகிட்ட சொன்னது உண்மைன்னு நினச்சிக்க. அவன் குடும்பத்தை நான் கதற விடுவேன். நல்லா தானே இருக்கியாவே. நீ பொறுமையாயிரு. நான் அடிக்க மாட்டேன்னு மட்டும் நீ நினச்சிடாத. இன்னைக்கு உன் பிள்ளை தானே கஷ்டப்படுது. நான் அடிப்பேன். சரியா? என்னை அழிச்சு என் குடும்பத்தை அழிச்சு இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி போய் ஒருத்தன் கையில் கிடந்து சீரழிஞ்சு இன்னைக்கு அள்ளும் பகலும் அந்த நைட் ஆனது என்னையத்தையும் நினச்சி அழுகிறான். நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் இருக்கா? சாப்பாடு நான் விரும்பி சாப்பிடுவேனே. அந்த சாப்பாடை செஞ்சுட்டு உன் பிரச்சனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. சரியாக்கா? நான் உனக்கு வந்து உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். உன்னை போட்டு அவன் சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் யாருன்னு அடிச்சு அவனுக்கு காட்டி உன்னை திருத்தி உன் கூட வாழ வைக்கிறேன். சரியா? நான் யாருன்னு காமிப்பேன். நான் பிடிச்ச நல்லபடியாக வாழ வைக்க என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். சரியா? அந்த பிள்ளைக்கு வந்த ஆபத்து எதனால அவனுக்கு அப்படி நடந்துச்சு? அவனுக்கு யாரும் எதுவும் பண்ணலை. சரியா? அவனுடைய கிரகத்தினால நடந்துருச்சு. சரியா தாயி? அவனை போட்டு எல்லாரும் பாடா படுத்துறாங்க. அவன் மேல வாக்கு விடுறாங்க. அவனை பேசி கொட்டுறாங்க. அவன் அப்படி எல்லாம் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தாலும் என் பிள்ளை பேசுறத வந்து யாராலுமே தாங்க முடியல. அவன் ஒண்ணு சொன்னா எல்லாரும் 10 பாடுறாங்க என் பிள்ளைய. சரியா? என் பிள்ளைய போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. இல்லாத இடத்துல அவனை கொண்டு வந்துடும் நாங்க பாடுபடுறோம். என் பிள்ளை நான் என் பிள்ளைய சரி பண்ணி கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கவளை அவளுக்கும் தண்டனை கொடுத்து அவனுக்கும் கொடுத்து நீ நான் பிடிச்ச சாப்பாடை மட்டும் எனக்கு செஞ்சு வச்சு நீ என்னை சாப்பிட சொல்லு. சரியாக்கா? நான் வருவேன். அன்னைக்கு வந்து உன்னை தட்டி உசுப்பி உட்கார வைப்பேன். அன்னைக்கு தெரிஞ்சுக்க இந்த பிடிச்ச யாருன்னு பிடி. பேசினாரா? சொன்னலாம் உண்மையா? நீ உங்களுக்கு தெரியாது. இறந்தவ வந்து இவ்வளவு தச்சுருவா பேசுவாளான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அவங்க சொன்ன வார்த்தையை எப்படி நீ அப்படியே அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறாரு. யாருமே இங்கே வந்து சாமி பார்க்க வந்துட்டு மாற்றி சொல்லிச்சுன்னு எழுந்திரிச்சு போனதே இல்லை இந்த 3 வருஷத்தில். இறந்தவங்களும் சரி சும்மா பிரச்சனைக்கு வரவங்களும் சரி. ஆனால் இறந்தவங்க பேசுகிறதே எல்லாரும் ஏதாச்சும் பிரச்சனை இறந்தவங்க பேசுகிறதே அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தோடையும் அவள் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுது ஆத்த. இதைத்தான் அவள் பூரிச்சு போகிறாங்க. அப்படியே பேசினாரா? அப்படியே சொன்னாங்க. அவர் காத்து கொடுப்பார். அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு சொன்னாரே. என்ன சாப்பாடு? நான் என்ன சமைச்சாலும் சாப்பிடுவாரு. நீ அதை கேட்கணும்ல.